குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ட்ரக் யூஸ்ட் ட்ரக் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ். அதுல நம்ம வந்து ட்ரக்ஸை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் நான் உங்களுக்கு அன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருந்தேன். இதுல வந்து 2 கண்டிஷன் இருக்குது. அதுல வந்து இதை டோட்டலா வந்து இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், ஸோ ஐபிடின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து கிரான்ஸ் டிசீஸ் அண்ட் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்லி 2 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டிசீசஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை பத்தின ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி நம்ம பார்க்க போறோம். இது ரெண்டுமே வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ், சரியா? ஸோ இதனால என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன டிஃபரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுலயே நீங்க பாக்குற மாதிரி கிரான்ஸ் டிசீஸும் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ். கிரான்ஸ் டிசீஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து மவுத்ல இருந்து அல்சர் வரைக்கும், அதாவது எந்த பார்ட் ஆஃப் ஜிஐடி உங்களோட கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்டோட எந்த ஒரு போர்ஷன்ஸ்லயும் இந்த கிரான்ஸ் டிசீஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்லி கோலன் அண்ட் ரெக்டம். கோலன்றது வந்து பெருங்குடலை தான் வந்து நம்ம கோலன் சொல்றோம். அது போக ஆசன வாயு பகுதியை வந்து நம்ம ரெக்டம்னு சொல்லுவோம். ஸோ அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் வந்து இந்த 2 இடத்துல தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா கிரான்ஸ் டிசீஸ் வந்து வாயில இருந்து ஆசன வாயு வரைக்கும் எல்லா இடத்துலயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிரான்ஸ் டிசீஸ்ல செகண்ட் இது என்னன்னா, எப்படி எந்தெந்த ஏரியால இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரான்ஸ் டிசீஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் சின்ன சின்ன பேச்சஸ் மாதிரி நிறைய இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துல இருக்கும், அதுக்கப்புறம் நார்மலான டிஷ்யூஸ் இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி இன்ஃப்ளேம்டு டிசீஸ் கண்டிஷன் இருக்கும். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படி இருக்காது. ஒரு இடத்துல ஆரம்பிச்சதுன்னா அது அப்படியே கண்டினியூஸா இருக்கும். ஸோ டெப்த் ஆஃப் த இன்ஃப்ளமேஷன் எவ்வளவு ஆழத்துக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மியூரல் ஸ்கின்ல வந்து டிரான்ஸ்மியூரல் லொகேஷன் வரைக்கும் ரொம்ப ஆழமாக போகிற அளவுக்கு இருக்கும். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் வந்து அப்படி கிடையாது. மியூகோசான்றது வந்து இந்த மேட்டாப்ல இருக்கிற ஏரியா, அதுக்கப்புறம் ஷாலோ, அதுக்கு கொஞ்சம் கீழே. ஸோ அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மியான திக்னஸுக்கு தான் போகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கிரான்ஸ் டிசீஸ் ரொம்ப இது போயிருக்கும். அது போக வந்து காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிஞ்சஸ், அப்ஸ்ட்ரக்ஷன், ஆப்சிஸ், பிஸ்டுலா. ஸோ இதுல வந்து ஸ்ட்ரிச்சஸ் போது உங்களுக்கு இப்போ எப்படி சொல்லலாம்னா, ஒரு டியூப்ல இப்படி ஒரு பெரிய டியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நடுவுல மாத்திரம் அந்த டியூப் சின்னதாயிருச்சுன்னா எப்படி ஆகும், அந்த இது அதே மாதிரி அதோட அப்ஸ்ட்ரக்ஷன், அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பகுதியை வந்து மொத்தம் இன்ஃப்ளமேஷன் ஆகி அந்த இடத்த வந்து மொத்தமா இதாகிக்கிடும். அதேதான் ஃபிஸ்டுலாவும் அதே மாதிரி தான். ஃபிஸ்டுலான்றது வந்து சுருண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து கிரான்ஸ் டிசீஸோட காம்ப்ளிகேஷன்ஸ். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ல வந்து டாக்ஸிக் மெகா கோலன், அதாவது அந்த கோலனோட சைஸ் வந்து வீங்கிரும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி வீங்கின மாதிரி ஆயிரும். அதுதான் அந்த இது மெகா கோலன் சொல்றது. அது போக வந்து கோலன் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ல இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் பாருங்க, இது வந்து கண்டினியூஸா இருக்குது பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இருக்குது. இங்க பாருங்க, இதுவும் மொத்த கோலனும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா கிரான்ஸ் டிசீஸ்ல பாத்தீங்கன்னா அங்கங்க இங்க ஒரு இடத்துல இருக்குது, இங்க ஒரு டிஃபரெண்டான ஒரு இது இருக்குது, இங்க திருப்பி இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்குது. ஸோ அங்கங்க விட்டு 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 வரும். ஸோ இது ரெண்டும் வர்றதுக்கான ரீசன் வந்து பெருசா ரொம்ப தெரியல. அதான் நாட் நோன்னு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு நம்ம சொல்லலாம். குறிப்பா வந்து அவங்களோட இம்யூனிட்டி வந்து அப்நார்மலா ஆக்டிவ் இது ஆகிறதுனால வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
முக்காவாசி நேரம் அது எப்படி இருக்கும்னா அது ஜெனட்டிக்கல் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கான பர்டிகுலர் முடிஞ்ச நான் இன்னொரு ஸ்லைடு ஓபன் பண்ணி காட்டுறேன். அதுல வந்து அந்த ஜீனோட நேம்ஸ் கூட எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனா குறிப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து பரம்பரை வியாதி மாதிரி தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு அப்பாவுக்கு இருக்குதுன்னா பையனுக்கு வர்றதுக்கு ஒரு 70% சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதோட இந்த இது வந்து அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்க்கும் கிரான்ஸ் டிசீஸும் காமனா ஐவிடிக்கு டோட்டலாவே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வாமிட்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்டாமினல் பெயின் இருக்கும், டயரியா, ரெக்டல் ப்ளீடிங் அண்ட் வெயிட் லாஸ் கண்டிப்பா இருக்கும். அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெக்டல் ப்ளீடிங் எல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு இருந்துகிட்டே இருக்கிறதுன்றதுனால அவங்களுக்கு அனிமியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கிரான்ஸ் டிசீஸ்ல வந்து இந்த அப்டாமினல் அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அங்கங்க அந்த குடல் சுருங்கி போயிருது இல்ல, அந்த குடல் சுருக்கமா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன்ன்றது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அந்த வந்து மெகா கோலன்றது நம்ம எதுல பார்த்தோம், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ல பார்த்தோம். கோலன் கேன்சர் கூட ரெண்டுக்கும் காமனா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு மோஸ்டா பார்க்க போறது என்னன்னா இந்த ஐபிடியோட ட்ரீட்மெண்ட். இவ்வளவு நாள் நம்ம பார்த்த எல்லா கண்டிஷனுக்கும் வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ்க்கும் நான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து டிஃப்ரெண்டான ட்ரீட்மெண்ட்ன்றதுனால அதை தனியா பார்த்தோம். அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன்லயும் வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இதுலயும் வந்து இதுல நம்ம மெயினா பார்க்க போறது வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரக்ஸ். அதுல வந்து இது வந்து ஏஎஸ்ஏ 5 அமினோ சாலிசிலிக் ஆசிட் காம்பவுண்டு, ரெண்டாவது வந்து குளுக்கோகார்டிகோஸ்டெராய்ட்ஸ், இம்யூனோமாடுலேட்டர்ஸ், பயாலஜிக்கல் தெரப்பி. அது போக சர்ஜிக்கல்லா என்ன பண்ணலாம் அப்படின்றது நான் ஃபார்மகாலஜிக்கல் தெரப்பி அது கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுல நம்ம முக்கியமா பார்க்க போறது என்னன்னா இதுல நம்ம பார்க்க போற எல்லா ட்ரக்குமே வந்து ஒன்னு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக்கா இருக்கும், இல்ல இம்யூனோ சப்ரஷன் ட்ரக்கா இருக்கும், இல்லாட்டி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி. இம்யூனோ சப்ரஷன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது. ஏன்னா இந்த ட்ரக் இந்த கண்டிஷனே நம்ம என்ன பார்த்தோம், இம்யூனிட்டினாலதான் இது வருது. ஸோ உங்களுடைய இந்த கண்டிஷன்ல உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுடைய உடம்பே வந்து அவங்க உடம்புக்கு அகெயின்ஸ்டா நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் இதுல இருக்குது. ஸோ அவங்களுடைய எதிர்ப்பு சக்தியவே நம்ம குறைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராப்ளம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் இந்த இம்யூனோ சப்ரசிவ் தெரப்பி நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இந்த 5 அமினோ சாலிசிலிக் ஆசிட். இந்த 5 அமினோ சாலிசிலிக் ஆசிட்ல வந்து இதை வந்து அசோ காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம். அதுல வந்து அசோலிடின் நீங்க கெமிஸ்ட்ரியில பார்த்துருப்பீங்க. அசோ காம்பவுண்ட்ஸ் 2 வெரைட்டி இருக்குது. அசோ காம்பவுண்ட்ஸ் இருக்குது, மெசிலமைன் காம்பவுண்ட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக் தான். இது வந்து இம்யூனோ மாடுலேட்டர்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக். அந்த 5 அமினோ சாலிசிலிக் ஆசிட். சாலிசிலிக் ஆசிட் நம்ம எங்க பார்த்திருக்கோம், ஆஸ்பிரின்ல இருக்கிறது அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட் தான் நம்ம வந்து ஆஸ்பிரின் சொல்றோம். அதோட கெமிக்கல் நேம் வந்து அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட் தான் ஆஸ்பிரின். ஸோ ஆஸ்பிரின் நம்ம வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அண்ட் ஆன்டிபைரட்டிக் ட்ரக்கா கூட நம்ம யூஸ் பண்ணுவோம், பெயின் கில்லருக்கு யூஸ் பண்றோம்ல. அதே மாதிரி இந்த அமினோ சாலிசிலிக் ஆசிட் கூட நம்ம இந்த இன்ஃபிளமேட்டரி பவுல் டிசீஸ்க்கு நம்ம ஸ்பெஷலா யூஸ் பண்றோம். ஸோ இதுல உங்களுக்கு எவ்வளவு கிளியரா கொடுத்துருக்கு பாத்தீங்கன்னா, 5 அமினோ சாலிசிலிக் ஆசிட் இட்ஸ் அப்சர்வ் வெல் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். இது எதுக்காக சொல்றோன்றதை நான் பின்னாடி காட்டுறேன். இதுல வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்முலேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அசோ காம்பவுண்ட்ஸ். அசோ காம்பவுண்ட்ஸ்ல வந்து சல்ஃபாசாலசின், ஒசாலசின், பாலசிலின், இந்த 3 ட்ரக்கும் வந்து இந்த இதுல வருது. இந்த அசோ காம்பவுண்ட்ன்றது என்னன்னா இந்த கெமிக்கல் ஃபார்முலால வந்து N-என்ற ஒரு காம்பவுண்ட் வந்து அதுல இருக்கும். அதனாலதான் வந்து இதை வந்து அந்த அசோ காம்பவுண்ட்னு சொல்றோம்.
ஸோ இந்த அசோ காம்பவுண்ட் எப்பயுமே வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். அது போக வந்து இத வந்து இந்த பாக்டீரியல் ஃப்ளோரா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாக்டோபெசிலஸ் எல்லாம் நம்ம தயிர்ல இருக்கிற இது இருக்குல்ல, நல்ல பாக்டீரியாஸ்ன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த 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 அசோ காம்பவுண்ட்ஸ் வந்து அதை இன்னும் நல்லபடியா ரிலீஸ் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல முதல்ல பார்க்க போறது வந்து சல்ஃபாசாலசின். சல்ஃபாசாலசின்றது வந்து ஒரு ப்ரோட்ரக். ப்ரோட்ரக்ன்றது எப்படின்னா அது வந்து டைரக்டா வேலை பார்க்காது. ஸோ ப்ரோட்ரக் எப்பயுமே நம்ம பாடியில போய் லிவர்ல போய் அது வந்து ஒரு ஆக்டிவ் ட்ரக்கா மாறும். அந்த ஆக்டிவ் ட்ரக்கா மாறினதுக்கு அப்புறமா தான் வந்து அது நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதுல வந்து நம்ம இதுல வந்து காம்பினேஷன்ஸா கூட கொடுக்கறோம். சல்ஃபா 5 அமினோ சாலிசிலிக் ஆசிட் பிளஸ் சல்ஃபா பிரிடின், இது ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த சல்ஃபா சாலசின். இது வந்து நம்ம என்ட்ரி கோட்டட் டேப்லெட்டா தான் கொடுப்போம். நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், அது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வந்து நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ உங்களுக்கே தெரியும், என்ட்ரி கோட்டட் டேப்லெட்னா என்ன, ஒரு டேப்லெட் ஆசிட்ல கரையாம ஆல்கலியில போய் கரைஞ்சிச்சுன்னா அதை வந்து அந்த டேப்லெட்டுக்கு மேல இந்த என்ட்ரி கோட்டட் மெட்டீரியல் வச்சு அந்த டேப்லெட்டை ஃபார்முலேட் பண்ணியிருப்போம். ஸோ வயிற்றுல கரையாம அது வந்து இன்டெஸ்டைன்ல வந்து கரையிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரக்கும் வந்து ஏற்கனவே இன்டெஸ்டைன்ல தான் இதோட ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும்ன்றதுனால அதை வந்து வயிற்றுல கரைய விடாம அதை வந்து டைரக்டா நம்ம இன்டெஸ்டைன்ல தான் வந்து டைரக்டா இது அப்சர்வ் பண்ற மாதிரி வைக்கிறோம். ஸோ இது வந்து எங்க எல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா டெர்மினல் இலியம் அண்ட் கோலன். ஓகே, இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன இருக்குதுன்னா, இட் இஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் டியூ டு இன்ஹிபிஷன் ஆஃப் ப்ரோஸ்டாகிளாண்டின் அண்ட் லியூகோட்ரைன்ஸ் அண்ட் டிக்ரீஸ் த நியூட்ரோஃபில் இதை வந்து அது குறைக்கிறதுனால இது பண்ணுது. அது போக இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாவும் ஆக்டிவேட் பண்ணுது. ஆன்டி ஆக்சிடென்ட்ன்றது என்னன்னா, பாடியில உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து அது வந்து அந்த கண்டென்ட்டை வந்து குறைக்கும். இது வந்து நிறைய விஷயத்துக்கு நல்லது. அதுவும் எஸ்பெஷலி இந்த டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கிற இடத்துல, எஸ்பெஷலி இந்த இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் யூஸ் பண்றது வந்து ரொம்ப நல்லது. ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் என்னெல்லாம் வருதுன்னா, கிறிஸ்டல் யூரியா. கிறிஸ்டல் யூரின்னா என்னன்னா, யூரின்ல வந்து யூரே கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், யூரியா கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ட்ரக் சாப்பிட்டா அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. போன் மேரோ டிப்ரெஷன். போன் மேரோ டிப்ரெஷன்னா என்ன ஆகும்னா, போன் மேரோல இருந்து தான் உங்களுக்கு அது என்ன இரத்த அணுக்கள் வந்து உருவாகும். இந்த இரத்த அணுக்கள் உருவாகிறத வந்து இந்த ட்ரக் சாப்பிட்றதுனால போன் மேரோவுடைய வேலை வந்து குறையும். அப்படி குறையிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஆர்பிசி ப்ரொடக்ஷன் குறையும். ஆர்பிசி குறையிறதுனால மெகலோபிளாஸ்டிக் அனீமியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அது போக போலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேல் ஃபெர்டிலிட்டியை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பெர்ம் கவுண்டை வந்து குறைச்சிரும். ஆலிகோஸ்பெர்மியா அப்படின்னா ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து குறைச்சிரும். சரியா? அது போக வந்து அடுத்தது வந்து இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து 5 அமினோ அசோ காம்பவுண்ட்ஸ். இப்ப நம்ம பாக்குறது வந்து மிசிலமைன் காம்பவுண்ட்ஸ். இந்த மிசிலமைன் காம்பவுண்ட்ஸ் வந்து அதுல இருக்கிறது வந்து சல்ஃபா குரூப். அந்த என் டபுள் பாண்ட் என் இருக்குதுல்ல, ஒரு சல்ஃபா குரூப். ஹியூமன்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து இந்த சல்ஃபர் அலர்ஜி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ட்ரக் கொடுத்தா இன்னும் அது கஷ்டமாயிரும். அப்படி இந்த மிசிலமைன் காம்பவுண்ட்ல வந்து இந்த சல்ஃபா இல்லாம இருக்கிறதுனால இது வந்து சல்ஃபா ஃப்ரீன்னு சொல்றோம். ஸோ அதனால இது வந்து அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரியா? ஸோ யாருக்கெல்லாம் சல்ஃபா ட்ரக் வந்து சென்சிட்டிவா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மிசிலமைன்றது நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுல வந்து 3 ஃபார்முலேஷன் இருக்குது இந்த மிசிலமைன்ல. பென்டாசாண்ட் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து ஒரு டைம் ரிலீஸ் கிரானியூல்ஸ்.
ஸோ இது வந்து எப்படி சஸ்டெயின் ரிலீஸ் மாதிரி சொல்லலாம், ஒவ்வொரு டைம் பிரகாரம் அது ரிலீஸ் ஆகுற மாதிரி இருக்குது. கெனாசான்றது வந்து ஒரு சப்போஸ்ட்ரின்றது வந்து ஆசன வாயுல வந்து வைக்கக்கூடிய ஒரு வகையான டேப்லெட், அதை தான் நம்ம சப்போஸ்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். ரொவாசான்றது வந்து எனிமாவும் வந்து ஆசன வாயு வழியா கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலேஷன் தான். அது வந்து லிக்விடா இருக்கும் எனிமா குறிப்பா. ஸோ ஸோ இதுல வந்து கிளினிக்கலா நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அல்சரேட்டிவ் கொலைட்டிஸுக்கு வந்து மைல்டு டு மாடரேட் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். கிரான்ஸ் டிசீஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் தெரப்பி. இதுதான் மொத கொடுக்க போற விஷயம் வந்து 5 அமினோ சாலிசிலிக் ஆசிட் தான் கொடுப்பாங்க. ஸோ எங்க இது யூஸ்ஃபுல்லா இருக்காது, அக்யூட் அட்டாக்கா இருக்கும் போது இது வந்து ஒர்க் ஆகாது. அதே மாதிரி சிவியரா இருக்கிற கண்டிஷன்லயும் இந்த மிசிலமைன் 5 அமினோ சாலிசிலிக் ஆசிட்ன்றது வந்து அவ்வளவா ஒர்க் ஆகாது. ஸோ மைல்டுல இருந்து மாடரேட்டுக்குள்ள கண்டிஷனுக்கு மாத்திரம்தான் இது வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி ருமைட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் உள்ளவங்களுக்கு வந்து சல்ஃபாசாலிசிலின், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த அசோ குரூப் உள்ளது மாத்திரம் தான் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து சரியா வாய் மூலமா எடுக்க முடியல அப்படின்னும் போது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ல வந்து நம்ம இந்த சப்போஸ்ட்ரிஸ் இதெல்லாம் வந்து ரெக்டல் ஃபார்முலேஷன் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது டைப் ஆஃப் கண்டிஷன் வந்து குளுக்கோகார்டிகோஸ்டீராய்ட்ஸ். இந்த குளுக்கோகார்டிகோஸ்டீராய்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து ஓரல் ரூட்ல எடுக்கக்கூடியது வந்து பிரிட்னிசோலோன் அண்ட் பிரிட்னிசோலோன், இது ரெண்டு வந்து ஓரலி சாப்பிடக்கூடிய குளுக்கோகார்டிகோஸ்டீராய்ட்ஸ். இது உங்களுக்கு நார்மலாவே எல்லா இடத்துலயும் ஈஸியா கிடைக்கக்கூடியது வந்து இருக்கு. அது போக வந்து இது ஓரலா நம்ம சாப்பிடும் போதே வந்து நல்ல அப்சார்ப்ஷன் இருக்கும். ஆனா ஓரலா சாப்பிடும் போது அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஆனா அதே இது வந்து ரெக்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொடுக்கும் போது அது வந்து கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஹைட்ரோகார்டிசோன் வந்து எனிமாவும் சப்போஸ்ட்ரியாவும் அவைலபிளா இருக்குது. ஸோ இது வந்து ஓரலை விட இப்படி கொடுக்கும்போது அதோட அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். அதே மாதிரி சைடு எஃபெக்ட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிஷ்யூல இதோட கான்சென்ட்ரேஷன் அதிகப்படுத்துறதுக்கு நல்லா இருக்கும். புடசோனைடு, இந்த புடசோனைடு வந்து நம்ம நார்மலா வந்து ஆஸ்துமா பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த நெபுலைசராவோ இந்த அது என்ன இன்ஹேலர்ல கூட புடசோனைடுன்றது நம்ம பார்த்திருக்கோம். இங்கேயுமே வந்து புடசோனைடுன்றது வந்து பிரெட்னிசோலோனோட இன்னொரு ஃபார்ம், இன்னொரு சில கெமிக்கல் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் மாத்திரம் பண்ணி வர்றதுதான். ஆனா பிரெட்னிசோலோனோட புடசோனைடு வந்து அதோட எஃபெக்டிவ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதுல வந்து கண்ட்ரோல் ரிலீஸ் டேப்லெட்ஸ் அவைலபிளா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம டைரக்டா வந்து இலியம் அண்ட் கோலனுக்கு வந்து நம்ம கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். பயோஅவைலபிலிட்டி வந்து 10% இருக்கும். இதை வந்து ரெக்டல் மூலமா கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி அது வந்து லிவர் மூலமா தான் இது பண்ணி வரும். ஸோ இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மைல்ட் டு மாடரேட்ஸ் ஆஃப் கிரான்ஸ் டிசீஸ்க்கு கொடுக்கலாம். அதே மாதிரி எங்கெல்லாம் இலியம்லையும் ப்ராக்சிமல் கோலன்லையும் அது ஒர்க்கா இருந்துச்சுன்னா, கிரான்ஸ் டிசீஸ் இருந்துச்சுன்னா இந்த இதை கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரக்கை வந்து FDA கூட அப்ரூவ் பண்ணியிருக்கு, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸுக்கு கூட அப்ரூவல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து இட் இன்ஹிபிட்ஸ் பாஸ்போலிப்பேஸ் A2 அப்படின்ற ஒரு கெமிக்கலை வந்து தடுக்குது. இது மூலமா வந்து COX-2 இன்ஹிபிஷன் நடக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும், COX-1 COX-2 வந்து இன்ஹிபிட் பண்ணிட்டாலே வந்து இன்ஃப்ளமேட்டரி இதை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். இந்த COX-2 இன்ஹிபிஷன் பண்றதுனால விச் இன்ஹிபிட்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைனேஸோட ப்ரொடக்ஷனை வந்து குறைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ corticosteroids work as a anti-inflammatory and immunosuppression as well as. So இங்க வந்து glucocorticosteroids நம்ம முதல்லயே பார்த்தோம், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்கும் கொடுப்போம், இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்கும் கொடுப்போம். இதுல குளுக்கோகார்டிகோஸ்டீராய்ட்ஸ் ரெண்டு விதமாவும் யூஸ் ஆகுது. எது இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்காவும் யூஸ் ஆகுது, இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்காவும் நமக்கு இங்க
ஒர்க் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம ஐபிடிக்கு மாடரேட் டு சிவியருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம பார்த்த ட்ரக் மைல்டு டு மாடரேட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். குளுக்கோகார்டிகோஸ்டீராய்ட்ஸ் வந்து மாடரேட் டு சிவியர் இன் ஆக்டிவ் ஐபிடிக்கு யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம ஒருத்தருக்கு ஐபிடி வந்துருச்சு, அவங்கள கியூர் பண்ணியாச்சு, அவங்களுக்கு திருப்பி வராம இருக்கிறதுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் டோஸ் மாதிரி இதை வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா குளுக்கோகார்டிகோஸ்டீராய்ட்ஸுக்கு வந்து நிறைய அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் இருக்குது. குறிப்பா சொல்ல போறதான் ஒபிசிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் கேட்ராக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து இதோட ஸ்ட்ரக்சர்ன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டீராய்டிக் நியூக்ளியஸோட இருக்கும். அதனால மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செக்ஸ் ஹார்மோனை வந்து ஆல்டர் பண்ணி விட்டுரும். அதனால நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து கருத்தரிப்பு இல்லாம ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் யூஸுக்கு. ஷார்ட் டேர்முக்கு வந்து குளுக்கோகார்டிகோஸ்டீராய்ட்ஸ் நல்லா இருக்கும். ஆனா லாங் டேர்ம் யூஸுக்கு வந்து ரொம்ப இது வந்து ஒரு ப்ரிஃபரபிள் ட்ரக் கிடையாது. அதனாலயே தான் ஆத்மாவுக்குமே வந்து இது ரொம்ப பார்த்து தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஓரல் குளுக்கோகார்டிகோஸ்டீராய்ட்ஸை வந்து நம்ம ஆக்டிவ் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ரெக்டல் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் கூட ஐபிடிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே குளுக்கோகார்டிகோஸ்டீராய்ட்ஸ் நம்ம ஆஸ்துமாவுக்கு யூஸ் பண்ணுவோம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் அது ஒரு இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக்கா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண கண்டிஷனுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆன்டி எமிட்டிக் ட்ரக்கா கூட நம்ம கேன்சர் தெரப்பில வந்து ஒரு அஜுவன் தெரப்பியா நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து செகண்ட் இப்ப நம்ம பார்த்தாச்சு. மூணாவது வந்து இம்யூனோ மாடுலேட்டர்ஸ். இம்யூனோ மாடுலேட்டர்ஸ்னா இம்யூனை வந்து மாற்றக்கூடியது. இதுல வந்து 2 ட்ரக் முக்கியமான ட்ரக், மீத்தோட்ரக்சேட் அண்ட் பியூரின் அனலாக். இது ரெண்டுமே வந்து நீங்க ஆன்டி கேன்சர் ட்ரக்ல கூட நீங்க பாப்பீங்க. அதுல வந்து ஏற்கனவே மியூத்தோட்ரக்சேட் வந்து இது ரெண்டுமே வந்து ஆன்டி கேன்சர் ட்ரக் தான். அசித்தோபியூரின் அண்ட் 6-மெர்கப்டோபியூரின் இது ரெண்டுமே இந்த பியூரின் அனலாக் ட்ரக்ஸ் தான் இது. இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்டி கேன்சர் ட்ரக். இங்க வந்து நம்ம பாடியோட இம்யூனிட்டியை வந்து அஃபெக்ட் பண்றதுக்காக நம்ம இந்த ட்ரக்கை கொடுக்குறோம். ஸோ அசித்ரோபியூரின்றது வந்து இது ஒரு ப்ரோ ட்ரக். இது என்ன பண்ணும்னா பியூரின் சிந்தசிஸை வந்து டோட்டலா குறைச்சு விட்டுரும். ஸோ பியூரின் சிந்தசிஸ் குறைக்கிறதுனால ரிமிஷன் ஆஃப் ஐபிடி திருப்பி வராம இருக்கிறதுக்கு இந்த ட்ரக்கை நமக்கு கொடுத்தோம்னா யூஸ் ஆகும். ஸோ இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் என்னன்னா போன் மேரோ டிப்ரெஷன் நடக்கும். போன் மேரோ டிப்ரெஷன் நடந்தா லியூகோபீனியா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, த்ராம்போசைட்டோபீனியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டாக்ஸிசிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெப்பாட்டிக் டிஸ்பங்க்ஷன், அதாவது லிவரோட ஃபங்க்ஷன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிளட் கவுண்ட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து மாற ஆரம்பிச்சிடும் இந்த ட்ரக் எல்லாம் கொடுக்கும் போது. இது வந்து பியூரின் அனலாக்ஸ் கொடுக்கறதுனால வரக்கூடியது. அடுத்தது நம்ம பாக்குறது மியூத்தோட்ரக்சைட். மியூத்தோட்ரக்சைட்ன்றது வந்து ஒரு ஃபோலிக் ஆசிட் ஆன்டகோனிஸ்ட். ஃபோலிக் ஆசிட் உருவாகாம குறைச்சிரும். ஃபோலிக் ஆசிட் வந்து நமக்கு எவ்வளவு முக்கியம், ஃபோலிக் ஆசிட் இருந்தாதான் வந்து நமக்கு ஹீமோகுளோபின் கூட ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்க இது எல்லாமே வந்து அதை வந்து குறைக்குது. ஸோ என்ன பண்ணுதுன்னா டைஹைட்ரோஃப்ளோரேட் ரிடக்டேஸ்ன்றத வந்து இது ஸ்டிமுலேட் பண்றதுனால ஃபோலிக் ஆசிட் ஆக்டிவேஷனை வந்து குறைச்சு விட்டுரும். இதை எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஓரலா எடுக்கலாம், சப்குட்டேனியஸா எடுத்துக்கலாம், இன்ட்ராமஸ்குலரா எல்லா மெத்தட்லயும் நம்ம இதுவுமே வந்து ஐபிடி வராம இருக்கிறதுக்கு இந்த ட்ரக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்க்கு கொடுப்போம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு கொடுக்கலாம், கேன்சருக்கு கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்றேன், மியூத்தோட்ரக்சேட் வந்து ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு கூட 6 மாசத்துக்கோ இல்ல 1 வருஷத்துக்கோ ஒரு தடவை இந்த மியூத்தோட்ரக்சேட்டை வந்து 1 வீக் டியூரேஷன் எடுத்துக்கிடுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நம்ம கொடுக்குற அந்த கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் உடைய தன்மைகளை குறைக்கிறதுக்கு இந்த மியூத்தோட்ரக்சைட் கூட சில நேரம் யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ மீத்தோட்ரக்சேட்டோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னா மெகலோபிளாஸ்டிக் அனீமியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்ல இதை வந்து இது போன் மேரோ டிப்ரெஷனை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். போன் மேரோ டிப்ரெஷன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மெகலோபிளாஸ்டிக் அனீமியா வந்துடும். 4வது ட்ரக் வந்து மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் விச் ஆர் யூஸ்ட் இன் ஐபிடி. அதை வந்து நம்ம ஒரு நிமிஷம் இருங்க டாடி, நான் கூப்பிடுறேன் டாடி, ஒரு கிளாஸ்ல இருக்கிறேன். இதோட பேர் உச்சரிப்பை வந்து நம்ம கரெக்டா பண்ணணும்ன்றதான் நான் இப்படி போட்டிருக்கிறேன். இன்ஃபிளிக்சிமேப். இத வந்து இன்ஃபிளிக்சிமேப், அடிலிமியூமேப், சரியா? அதே மாதிரி குரோட்டிலியோசுமேப். இத வந்து இந்த 3 ட்ரக்கும் வந்து இந்த டிஎன்எஃப் ஆல்பா இன்ஹிபிட்டர்ஸுக்கு கீழே வரும். இது எல்லாமே வந்து இம்யூனோ மாடுலேட்டர்ஸ். இதை எப்படி தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மவுஸுக்கும் ஹியூமனுக்கும் மவுஸ்ல உள்ள இத வந்து மாடிஃபை பண்ணி அதுல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுதான் இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து. அதுல பாத்தீங்கன்னா 25% வந்து அதுல வந்து மவுஸோடைய தன்மை இருக்கும், 75% வந்து ஹியூமனுடைய தன்மை இருக்கும். இது குறிப்பா இந்த டிஎன்எஃப் ஆல்பான்றது என்னன்னா டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு இது. அந்த டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டரை வந்து இன்ஹிபிட் பண்ணிரும். இப்படி இன்ஹிபிட் பண்றதுனால டியூமர் டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இதோட மெயின் இது. ஸோ இதை வந்து டி லிம்போசைட்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி விடும். அதனால இம்யூனிட்டி வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு ட்ரக் கொடுத்துட்டாலே வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு இது கொடுத்தா போதும். ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரக், இல்லாட்டி 2 வாரத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் தான் கொடுப்பாங்க. அண்ட் மோரோவர் இந்த ட்ரக் எல்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டும் ஜாஸ்தியானது. ஸோ அதோட டோசேஜ் லெவல் பாத்தீங்கன்னா 5 to 10 milligram பெர் கேஜி. அதோட ஹாஃப் லைட் பாத்தீங்கன்னா 8 to 10 நாள் இருக்குது. இதுல ஒன்னே என்னன்னா, இது வந்து நம்ம பாராசிட்டமால் மாதிரி ஊசி போட்ட உடனேயும் காய்ச்சல் குறையாது. இது போட்டுட்டா இதோடைய சிம்டம்ஸ், அதாவது அந்த கிளினிக்கல் ரெஸ்பான்ஸ் தெரியறதுக்கே வந்து குறைஞ்சபட்சம் 2 வாரம் ஆகும். ஸோ இதை வந்து போட்டுட்டு ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த பேஷண்ட்டை வந்து ஒரு அப்சர்வேஷனே நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க வந்து மாடரேட் டு சிவியர் கண்டிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். 2 ஐபிடி கண்டிஷனுக்கும், கிரான்ஸ் டிசீஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இது வேற யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, யாரெல்லாம் பேஷண்ட்ஸுக்கு குளுக்கோகார்டிகோஸ்டீராய்ட்ஸ் ஒர்க் ஆகலையோ, இல்ல மத்த இம்யூனோ மாடுலேட்டர்ஸ், நம்ம மீத்தோட்ரக்சேட்டு, பியூரின் அனலாக்ஸ் பார்த்தோம்ல, அது யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகலையோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ட்ரக் கொடுக்கலாம். இது வந்து நார்மலா ருமேட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் கண்டிஷனுக்கு கொடுப்போம், சொரியாசிஸ், இது எல்லாமே வந்து இம்யூன் கண்டிஷனுக்குள்ள ட்ரக் இதுதான். ஸோ அந்த கண்டிஷனுக்கு கூட இதை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ட்ரக். இது வந்து நார்மலா இன்ஃபிக்சிமேபோட பிரைசிங் பாத்தீங்கன்னா நார்மலா இது வந்து 18,000 ரூபாய் வருது ஒரு இன்ஜெக்ஷன். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனா வாரத்துக்கு 1 போட்டா போதும், 2 வாரத்துக்கு ஒரு தடவை போட்டா போதும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட்ஸ் கண்டிஷன், நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ இதுல வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எஸ்பெஷலி இந்த அனஃபைலாக்சிஸ்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஊசி போட்ட உடனே நம்ம பாடியில உள்ள மாஸ்ட் செல்ஸ்ல தான் வந்து அது என்ன ஹிஸ்டமின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும், சரியா? சோ இது இன்ஜெக்ட் பண்ண உடனேயும் உடம்புல உள்ள எல்லா மாஸ்ட் செல்ஸ்ல இருந்தும் ஹிஸ்டமின்ஸை ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அப்படி ரிலீஸ் பண்ணி விட்டுருச்சுன்னா என்ன ஆகும்னா, உடம்பு ஃபுல்லா வந்து ஹிஸ்டமின் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஹிஸ்டமினுக்கான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம். அந்த ட்ரிபிள் ரெஸ்பான்ஸ்ல பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லும் வந்து ரெட் பேச்சஸ் வர ஆரம்பிச்சிரும், பிளட்டோட வெசல்ஸ் எல்லாம் வந்து சுருங்க ஆரம்பிச்சிரும். இது அட் அ டைம் பாடி ஃபுல்லும் நடக்கிறதுனால 5 நிமிஷத்துல பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகி இறக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி எந்த ஒரு வேக்சின் போட்டா கூட இந்த அனஃபைலாக்சிஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. நம்ம இப்ப இந்த கொரோனா டைம்ல வந்து வேக்சின் போடும் போது அங்க ஊசி போட்ட உடனே நான் உங்களை வெளியில அனுப்ப மாட்டாங்க. அவங்கள கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து நம்மள வந்து நகட்டினாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இந்த அனஃபைலாக்சிஸ் கண்டிஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சோ உங்களுக்கு அந்த வேக்சின் போட்ட உடனேயும் உங்க பாடி அதுக்கு ஒத்துக்கிடல அப்படின்னா உங்களுக்கு இந்த அனஃபைலாக்சிஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டிலேட் இன்ஃபியூஷன் ரியாக்ஷன் ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். இந்த இந்த கண்டிஷனே இந்த மெடிசினே நமக்கு 2 வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து பேஷண்ட்க்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்றத பார்ப்போம். ஸோ அது வந்து இந்த சீரம் சிக்னஸ் கூட நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, லிம்போமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இது போடுறதுனால அவங்களுக்கு வந்து பாடியில உள்ள இம்யூனிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிரும்ன்றதுனால லேட்டன் டியூபர்குலோசிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. செப்சிஸ் ரத்தத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெப்பாட்டிட்டிஸ் பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எதனாலன்னா அந்த பேஷண்டோட இம்யூனிட்டியை நம்ம குறைச்சு விடுறோம். அந்த குறைச்சு விடுறதுனால இந்த இதுதான் வந்து மற்ற தொத்து நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடிலுமிமேப் இதுவுமே அதே மாதிரிதான். உங்களுக்கு ஒர்க்கிங் பிரின்சிபிள் எல்லாமே ஒண்ணுதான். இதுவுமே ரேட்டு கூடினது. இது வந்து சப்குட்டேனியஸ் இன்ஜெக்ஷனா அவைலபிளா இருக்குது. இதுவுமே வந்து மாடரேட் டு சிவியர் கிரான்ஸ் டிசீஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஒரு ரீகேப்பு நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து 5-அமினோ சாலிசிலிக் ஆசிட் பார்த்தோம். அதுல அசோ காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். அசோ காம்பவுண்ட்ஸ்ல வந்து சல்ஃபாசாலிசின், இந்த 3 தான் ட்ரக். அதுக்கப்புறம் மிசிலமைன் பார்த்தோம். மிசிலமைன்ல வந்து இது எல்லாமே மிசிலமைன்றதே ட்ரக் தான். இதுல இந்த பென்டசா இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட். ஒன்னு வந்து டேப்லெட்டு, ரோவாசா வந்து சப்போஸ்ட்ரி, கனாசா வந்து எனிமா. ஸோ குளுக்கோகார்டிகோஸ்டீராய்டுல நம்ம பிரெட்னிசோலன், ஹைட்ரோகார்டிசோன், புட்டசோனைட் இது 4 ட்ரக் பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம இம்யூனோ மாடுலேட்டர்ஸ் பார்த்தோம். அந்த இம்யூனோ மாடுலேட்டர்ஸ்ல மீத்தோட்ரக்சேட்டு, அதுக்கப்புறம் பியூரின் அனலாக்ஸ்ல அசித்தோ பியூரின் பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஎன்எஃப் ஆல்பா இன்ஹிபிட்டர்ஸ் ஆர் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். அது வந்து இந்த 3 இதை பத்தி பார்த்தோம். சரியா? சோ இந்த சப்ஜெக்ட்ல இந்த சாப்டர்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இப்ப கேளுங்க. நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு உங்களுக்குள்ள டவுட்ஸ் கேட்கலாம். டவுட்ஸ் இருக்கா? இருக்காது. நான் மைக் ஓபன் பண்ணி விடுங்க சார். நான் அடுத்து வந்து இன்னொரு இதுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறேன். ஓகே சார். சார் டவுட்ஸ் கேட்டாலும் பண்ணி விட்டுருங்க சார். எப்படி கமெண்ட் பண்ணுங்கப்பா, ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் ஜஸ்ட் கமெண்ட் அண்ட் மேக் யூ அன்மியூட். டவுட் இல்லைனாலும் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நோன்ட்டு நான் டாபிக் சார் போயிட்டு வரல. நோ டவுட். ஓகே ஃபைன் சார். everybody is clear it seems actually. ஓகே. ஏன்னா இந்த டாபிக் கொஞ்சம் ட்ரையான டாபிக். என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். நான் இப்ப ப்ரிப்பேர் பண்ண ஸ்லைடு நீங்க பாத்தீங்க. இதுல நான் வந்து முக்கியமா ஒரே ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன். இதுல வந்து டயக்னோசிஸ் நம்ம பார்க்கல. டயக்னோசிஸ் வந்து உங்களுக்கு மெயினா பார்க்கக்கூடியது வந்து கிரான்ஸ் டிசீஸுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வாயில இருந்து ஆசன குழாய் வரைக்கும் த்ரூ அவுட் எல்லா இடத்துலயும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ இத வந்து எண்டோஸ்கோப்பின்னு ஒரு டெக்னிக் இருக்குது, கொலனோஸ்கோப்பின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. எண்டோஸ்கோப்பின்றது வந்து வாய் வழியா வந்து ஒரு டியூப்ல ஒரு கேமராவோட உள்ளுக்க போடுறது எண்டோஸ்கோப்பி. இது பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரொசீஜர்ல வந்து எதுவுமே சாப்பிட்டுருக்க கூடாது. ஒரு 5 to 6 hours எதுவுமே சாப்பிட்டுருக்க கூடாது. வெறும் தண்ணி மாத்திரம் தான் குடிச்சிருக்கணும். சோ வெறும் தண்ணி மாத்திரம் குடிச்சுட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, தொண்டையில இருந்து வயிறு வரைக்கும் டோட்டலா எம்டியா அது வந்து ஃப்ரீ ஆயிரும். எந்த ஒரு ஃபுட் பார்ட்டிகளும் எதுவுமே இருக்காது. நம்ம ஏற்கனவே இதுல பார்த்த மாதிரி அல்சர் நடத்தும் போது நான் உங்களுக்கு இந்த பிக்சர் காட்டினேன்ல, டியோடினம் காட்டினேன். அதாவது
வயிறு வயிற்றுடைய கடைசி பார்ட்ல வந்து ஒரு யூ ஷேப் பெண்ட் வரும். அந்த யூ ஷேப் பெண்டுக்கு பேரு வந்து டியோடினம். அந்த டியோடினம் வரைக்கும் இந்த இந்த கேமரா வந்து உள்ளுக்கு போய் பார்க்க முடியும். சோ இந்த எண்டோஸ்கோபி வந்து டியோடினம்ல இருந்து ஒரு 4 to 5 inches வரைக்கும் உங்களால பார்க்க முடியும். அவ்வளவுதான் லென்த் இருக்கும் அந்த எண்டோஸ்கோபியோடது. இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது வாய்க்குள்ள வந்து கொஞ்சம் லிக்விட், அது என்ன, லோக்கல் அனஸ்தட்டிக் கொடுத்துருவாங்க. இந்த தொண்டைக்குள்ள வந்து லைட்டா குத்தும். அந்த நேரத்துல அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இது ஜைலோகைனு இத வந்து வாயில கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இத உள்ளுக்க அனுப்பிச்சு எடுப்பாங்க. இது வந்து எண்டோஸ்கோபியோட டெக்னிக். சோ அந்த கேமரா போகும்போதே வந்து நம்மளால அந்த கேமரா வந்து திருப்ப கூட முடியும். எங்கிட்டனாலும் திருப்பி பார்த்துக்கலாம். உள்ளுக்க நல்ல லைட்டோட தான் போகும். அதனால நல்ல வெளிச்சமா நமக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு இருக்குதோ அதை வந்து நம்மளால பார்க்க முடியும். அது போக வந்து ரெண்டாவது டெக்னிக் நான் உங்களுக்கு இது வந்து கொலனோஸ்கோபி. கொலனோஸ்கோபி வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு ப்ரொசீஜரு. ப்ரொசீஜர் ஈஸி, ஆனா பேஷண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதோட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லும் ஒரு உங்களுக்கு லாக்ஸேட்டிவ் அண்ட் பர்கேட்டிவ் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. லாக்ஸேட்டிவ்னா என்ன, பர்கேட்டிவ்னா என்னன்னு தெரியுமா? லாக்ஸேட்டிவ் அப்படின்னா நம்ம நார்மலா வந்து நம்ம இது மோஷன் எப்படி போகுதோ அத வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து நம்ம லாக்ஸேட்டிவ் சொல்லுவோம். அதே இது வந்து லூஸ் மோஷனா போக வைக்கிறதுக்கு நீங்க ஒரு மாத்திரை கொடுத்தீங்கன்னா அதை வந்து நம்ம பர்கேட்டிவ்னு சொல்லுவோம். அதுல வந்து இரிட்டன்ட் பர்கேட்டிவ் இருக்குது. அது போக வந்து ஆஸ்மாட்டிக் பர்கேட்டிவ்ஸ் கூட இருக்குது. இதுல குறிப்பா வந்து இந்த கண்டிஷனுக்கு வந்து இரிட்டேட்டிங் பர்கேட்டிவ் தான் கொடுப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சாஷேட் பாக்கெட் மாதிரி இருக்கும். அந்த பர்கேட்டிவ வந்து ஒரு 2 லிட்டர் பாட்டில்ல வந்து தண்ணி பிடிச்சு அதுக்குள்ள போட்டு அதை குடிக்க சொல்லிடுவாங்க. சோ அந்த பேஷண்ட் வந்து காலையில இருந்து குடிக்கணும், வேற எதுவுமே சாப்பிடவே கூடாது. இந்த தண்ணியை மாத்திரம் தான் குடிக்கணும். அவங்க பாத்ரூம் பக்கத்துல ஒரு சேர் போட்டு உட்கார்ந்துக்கிடணும். அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டயரியாவா போய்கிட்டே இருப்பாங்க. கடைசியில வந்து அவங்களுக்கு வந்து இது மோஷன்லயே வந்து உங்களுக்கு வெறும் தண்ணி தான் போகும். அந்த லெவலுக்கு வந்து வயிறு வந்து சுத்தமாயிரும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டெக்னிக்கை நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசன வாயு வழியா வந்து இது வந்து போடுவாங்க. ஒரு ப்ராபுல் இன்சர்ட் பண்ணுவாங்க. அதுலயும் வந்து கேமரா அண்ட் லைட் இருக்கும். சோ இது வந்து கீழ இருந்து நம்ம ஏற்கனவே எண்டோஸ்கோப்பில நான் சொன்ன மாதிரி டியோடினம் வரும்ல, அதே மாதிரி இந்த இது வந்து அப்படியே பின்னாடி இருந்து விட்டு ஸ்டமக்கோட இன்னர் பார்ட் வரைக்கும் உள்ளுக்க வந்துரும் அந்த கேமரா ஆனது. சோ உங்களோட குடல் வந்து அவ்வளவு பெருசு. எவ்வளவு பெண்ட் இருந்தாலும் பெருங்குடல் சிறுகுடல்ல இருந்து அப்படி கூடி வெளியில வரைக்கும் வரும். சோ உங்களால டாக்டரால வந்து அதை வந்து ரொம்ப கிளியரா வந்து பார்த்து அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. சோ எண்டோஸ்கோபி அண்ட் கொலனோஸ்கோபி. கொலனோஸ்கோபி வந்து நம்ம அல்சரேட்டிவ் கொலைட்டிஸுக்கு வந்து கொலனோஸ்கோபி மாத்திரம் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எண்டோஸ்கோபி வந்து கிரான்ஸ் டிசீஸுக்கு வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். எண்டோஸ்கோபி யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். சோ நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து நான் உங்கள்ட்ட பேசதான் போறேன். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாபிக் தான். நான் அடுத்து டீச் பண்ண போறது வந்து அடுத்து டீச் பண்ண போறது வந்து அனீமியா தான் நம்ம டீச் பண்ண போறோம். அனீமியால நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களோட சிலபஸ் படி பார்த்தோம்னா 2 கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வந்து அயன் டெஃபிஷியன்சி அனீமியா அண்ட் மெகலோபிளாஸ்டிக் அனீமியா, இந்த 2 கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா உங்களுக்கு அனீமியானா என்ன, தமிழ்ல வந்து ரத்த சோகைன்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஹீமோகுளோபின் ரத்தத்துல உள்ள ரத்த அணுக்கள், சிவப்பு அணுக்களை தான் வந்து நம்ம ஹீமோகுளோபின் சொல்றோம்.
இந்த ஹீமோகுளோபின் கம்மியாச்சுன்னா அதை வந்து அனீமியான்னு சொல்லுவோம். இந்த அனீமியா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய நார்மல் அவங்களுக்கு இது அவங்களுடைய நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கிறதுனால அவங்களுடைய நார்மல் ஹீமோகுளோபின் லெவலே வந்து கம்மியா தான் இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேலுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மேலுடைய லெவல் வந்து ஜாஸ்தியா இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவலே கம்மியா தான் இருக்கும். இந்த அனீமியால வந்து இன்னும் அவங்களுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அனீமியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது. இப்ப நம்ம ஏற்கனவே இப்ப நம்ம பார்த்தது மாதிரியே குளுக்கோகார்டிகோஸ்டீராய்ட்ஸ் ட்ரக் எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு வந்து போன் மேரோ சப்ரஷன் ஆகுது, அதனால மெகலோபிளாஸ்டிக் அனீமியா வருது. ஸோ இது மாத்திரம் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இரத்த அணுக்கள் உருவாகிறதுக்கான ப்ராசஸ் என்ன, உங்க உடம்புல எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து போன் மேரோ மாத்திரம் முக்கியம் கிடையாது. இதுல வந்து உண்மைக்குமே ரொம்ப முக்கியமான இது என்ன ஆர்கன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கிட்னி தான். கிட்னில இருந்து எரித்ரோபாய்டின் அப்படின்ட்டு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். இந்த எரித்ரோபாய்டின் ஹார்மோன் தான் வந்து போன் மேரோவை போய் புஷ் பண்ணும். போன் மேரோவை போய் நீ வந்து இத வந்து தயாரி அப்படின்னு சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கக்கூடிய விஷயமே வந்து இந்த எரித்ரோபாய்டின் தான். சோ கிட்னி ஃபெயிலியர் ஆன எல்லா பேஷண்ட்டுக்குமே வந்து அனீமியான்றது வந்து ஒரு காமனான ஒரு இன்னொரு கிட்னி ஃபெயிலியர் ஆன பேஷண்ட் எல்லாருமே வந்து அனிமிக்கா தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எரித்ரோபாய்டினுடைய ப்ரொடக்ஷனே இருக்காது. எரித்ரோபாய்டின் ப்ரொடக்ஷன் இல்லாததுனால அவங்களுக்கு அனீமியா அதாவது அவங்களுடைய ஹீமோகுளோபின் ப்ரொடக்ஷன் வந்து இருக்காது. ஸோ ஹீமோகுளோபின் ப்ரொடக்ஷன் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அனீமியா வந்துடும். சரியா? ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய சாப்பாட்டு முறையில நான் குறிப்பா சொல்ல வேண்டியது வந்து இந்த நாடா புழு இதெல்லாம் டேப்வார்ம் ஹூக்வார்ம் இதெல்லாம் என்ன பண்ணும்னா உங்க உடம்புல உள்ளுக்க போய் அட்டாச் ஆகி உங்களுடைய ரத்தத்தை வந்து அது குடிக்கும். உங்க ரத்தத்தை தானே குடிக்குது. அப்போ உங்களுடைய பாடியில வந்து ரத்தத்தை அது உறிஞ்சுக்கிடுது. சோ உங்க பாடியில ஆட்டோமேட்டிக்கா ரத்தம் வந்து குறைஞ்சிரும். அப்ப கூட அனீமியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ எந்த ஒரு மனுஷனுக்கும் நார்மலா வந்து செக் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி இருக்குதா, விட்டமின் B6 B12. ஏன்னா இது எல்லாமே வந்து அயன் ஹீமோகுளோபின் தயாரிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு இருக்குது. சோ B12 டெஃபிஷியன்சி அனீமியா இருக்குது, அயன் டெஃபிஷியன்சி அனீமியா இருக்கு, போலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி அனீமியா இருக்குது, சிக்கல் செல் அனீமியா இருக்குது, இது போக மெகலோபிளாஸ்டிக் அனீமியா, ஏபிளாஸ்டிக் அனீமியா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அனீமியாஸ் இருக்குது. அதனால இது எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம். ஆனா எதுவுமே வந்து எல்லாமே நார்மலா இருக்கும். ஆனா அவனுக்கு வந்து அனீமியால இருப்பான். அத கடைசியில எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவனுடைய உடம்புல உள்ள நார்மலா அது என்ன நம்ம ஈஸியா அல்பண்டசோல் டேப்லெட் கொடுத்து ஒரு மாசம் கழிச்சு அவனை செக் பண்ணி பார்த்துட்டாலே அவனோட அனீமியா வந்து இன்க்ரீஸ் ஆன கேசஸ் எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். காரணம் என்னன்னா அவனுக்கு வந்து உடம்பு ஃபுல்லும் நிறைய புழுக்கள் இருந்திருக்கும். அந்த புழுனால அந்த புழுக்கள் எல்லாம் வந்து அவனுடைய ரத்தத்தை குறிச்சிட்டு இருக்கும். இதை வந்து நீங்க நார்மலா அவனோட அயன் கண்டென்ட் மத்த எல்லாம் செக் பண்ணீங்கனாலும் நார்மலா தான் இருக்கும். ஆனா ரத்தத்தை மாத்திரம் செக் பண்ணீங்கன்னா அவனுக்கு வந்து அனீமியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அனீமியாவுடைய ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து நம்ம இப்ப சொன்ன மாதிரி அயனை டைரக்டா எடுத்துக்கலாம், இல்லது போலிக் ஆசிட் எடுத்துக்கிறதுனால சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா விட்டமின் B12 மாத்திரம் தனியா எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு இந்த எரித்ரோபாய்டினை கூட நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எரித்ரோபாய்டினை கூட எல்லா கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்குமே வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த எரித்ரோபாய்டினை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்ஜெக்ட் பண்றதுனால அவங்களுக்கு வந்து இது வந்து அனிமியா கியூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இது போக
மலேரியா வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அனீமியா வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேரியாவுடைய அந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அந்த அந்த பாரசைட் இருக்குல்ல, அந்த பாரசைட் என்ன பண்ணும்னா உங்களுடைய ரத்த ஆர்பிசிக்குள்ள போய் அதோடைய டிஎன்ஏ உள்ளுக்க போட்டு விட்டுரும். அந்த இதுதான் உள்ளுக்க போய் அது திருப்பி மல்டிப்ளை ஆகி நிறைய மலேரியா பாரசைட்டா அது திருப்பி மல்டிப்ளை ஆகி அந்த ஆர்பிசியை வந்து உடைச்சிட்டு தான் வெளியில வரும். சோ மலேரியா ஒரு மனுஷனுக்கு ஜாஸ்தி ஆக 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 அவனுடைய ரத்த அணுக்கள் வந்து நிறைய டீக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால அவனுக்கும் வந்து அனீமியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ அனீமியா வர்றதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இத பத்தி நம்ம இன்னும் அதிகமா பார்க்கலாம். உங்களுக்கு அனிமியா பத்தி இன்னும் இப்போ சார் மைக் ஓபன் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கட்டும். மற்றதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அனிமியா நம்ம பார்க்கலாம். எனி டவுட்ஸ்? ராஜன் கேளுங்களேன் உங்களோட டவுட். அன்மியூட் பண்ண முடியலன்னா நீங்க மெசேஜ் பண்ணலாமே. டேப்வார்ம் கூட டேப்வார்ம் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்னிங் ஃபெலோ. அது இருந்தா கூட அனிமியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அல்பண்டசோல் தான். அல்பண்டசோல் பிளஸ் ஐவிர்மெக்டின் காம்பினேஷன் பண்ணோட இருக்கிறதா இருந்ததுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். பட் அல்பண்டசோல் 3 months ஒன்ஸ் எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டாப்வார்ம் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வர்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய கறி வகைகளை வந்து நம்ம ஒழுங்கா குக் பண்ணி சாப்பிட்டாலே வந்து முக்காவாசி ப்ராப்ளம் வராது. குறிப்பா நான்வெஜ் பிரியர்கள், அதுவும் குறிப்பா இந்த ரோட் சைட்ல வந்து இந்த குடல், ஆட்டுக்குடல், சிக்கன் குடல் இதெல்லாம் வந்து சாப்பிடும் போது அவங்களுக்கு தான் வந்து இதோட பாதிப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா அவன் எப்படி அதை கிளீன் பண்ணான்றது நமக்கு தெரியாது, எவ்வளவு தூரத்துக்கு அதை குக் பண்ணான்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால இந்த இந்த மாதிரி எஸ்பெஷலி இந்த டைப்வார்ம், வார்ம் இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து இந்த குடல் சார்ந்த பகுதிகளை சாப்பிடும் போதுதான் வந்து பாதிப்பு வந்து ஜாஸ்தி. ஸோ அதை வந்து வெளியில சாப்பிடாம இருந்து அவாய்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்ல தவிர்க்க முடியல அப்படின்னா அதை சாப்பிட்டதுக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஒரு அல்பண்டசோல் எடுத்துக்கிறது வந்து கொஞ்சம் அதோடைய கண்டென்ட் வந்து அதாவது கொஞ்சம் சேஃபா இருந்துக்கலாம்னு சொல்றேன். ஸோ எனி மோர் டவுட்ஸ்? ஓகே, அப்போ அடுத்த கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ. அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் ஆஃப் ட்ரக் இஸ் டிபெண்ட். மேடம் அன்மியூட் பண்ணுங்களா சார்? சொல்லு மேடம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். சொல்லுங்க. அட்வர்ஸ் ரியாக்ஷன் வந்து நிறைய இருக்குல்ல சார் ஒவ்வொரு ட்ரக்குக்கும். அது கம்பல்சரி எல்லாமே வரும்னு இருக்கா, இல்லைன்னா உங்களோட ஹெல்த்தை பொறுத்து இந்த மாதிரி மாறும்? இது அது ஹெல்த்துக்குமே சம்பந்தம் கிடையாது. அது ஒவ்வொருத்தருடைய உடம்பு வாகுக்கான விஷயமா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புக்கு இருக்குது. சில நேரத்துல வந்து அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் வந்து டோஸ் டிபெண்டா கூட இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, நாங்க ஒரு கேஸ் வந்து ஒரு பேஷண்ட், அவர் வந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட், இது எபிலெப்டிக் பேஷண்ட். அவங்களுக்கு வந்து நார்மலா வந்து ஃபெனிடாயின் வந்து கொடுப்போம், சரியா? அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா வந்து ஒரு பிராண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த பிராண்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாரு, சார் இது கொஞ்சம் ரேட்டு கூட இருக்குது, வேற ஏதாவது கொஞ்சம் மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டாரு. சரி அப்படின்ட்டு சொல்லி டாக்டர் வந்து வேற ஒரு கம்பெனி எழுதி கொடுத்தாங்க, அது கொஞ்சம் ரேட்டு கம்மி. சரின்ட்டு இவர் அதை சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து அவரு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. என்னன்ட்டு, சார் எனக்கு பயங்கரமா கலரா கனவு வருது, ரொம்ப கனவு வர்ற மாதிரி இருக்குது இந்த டேப்லெட் சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து. என்னடா இது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து லேப்ல வந்து அந்த டேப்லெட்டை செக் பண்ணா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இது ரேட்டு கம்மி தான், ஆனா நம்ம செக் பண்ணும்போது அதோட லேபிள் கிளைம், ஆக்சுவலா அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது வந்து 50 மில்லிகிராம் டேப்லெட். ஆனா இந்த டேப்லெட்டோட லேபிள் வந்து 50 மில்லிகிராம் தான் இருக்குது. ஆனா லேப்ல அசைல செக் பண்ணும்போது அது வந்து நியர் டு 55 to 60 மில்லிகிராம் வரைக்கும் அந்த டேப்லெட்டோட கண்டென்ட் இருக்குது. அதாவது 50 கிராம் இருக்க வேண்டிய இடத்துல அதுல வந்து 60 மில்லிகிராம் டேப்லெட்ல இருந்திருக்குது. ஸோ இந்த
5 to 10 கிராம் இந்த டிஃபரன்ஸ்னால இந்த விவிட் ட்ரீம்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த ஏடிஆர் ஆஃப் இது பெனிடாயின். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த கொஞ்சம் டோஸ் மாறும் போது, ஏன்னா அவர் இதே டேப்லெட்டா அவர் 2 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அந்த சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஆகும்போது அவருக்கு வந்து அது அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷனை வந்து அதை பத்தி நம்ம பேசணும்னா நம்ம ஒரு மாசம் கூட பேசலாம். அவ்வளவு கண்டென்ட் வந்து, ஏன்னா நான் இப்போ ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஏடிஆர் ரிப்போர்ட்டிங் சென்டர் கூட எங்களுக்கு இருக்குது. அதனால எங்க ஹாஸ்பிட்டல் வந்து வர்ற எல்லா ஏடிஆரும் வந்து நாங்க பார்ப்போம். அதுல சில வினோதமான அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கூட நாங்க பார்த்திருக்கோம். ஸோ அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ன்றது வந்து டோஸ் டிபெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஹியூமன் டிபெண்டாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் வந்து காமனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவில் சாப்பிடும் போது யார் சாப்பிட்டாலும் அவில் சாப்பிட்டாங்கன்னா தூக்கம் வரும். சரியா? அது வந்து ஒரு அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன். ஸோ இது வந்து ஒரு காமன், இட் இஸ் அ ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன். அது பிரெயின்ல நடக்கும் போது அவங்களுக்கு அந்த தூக்கம் வருது. ஸோ அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் தான். ஓகே சார். ஆக்சுவலா சார், இப்ப நம்ம பிபி டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டா ஹார்ட் ரிதமிக்ல எல்லாம் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி படிக்கிறோம்ல சார். அப்ப இத சாப்பிட போய் அதுக்கும் டேப்லெட் சாப்பிடுற மாதிரி ஸ்பேசஸ் எல்லாம் வருமா அப்படின்றது டவுட் சார். இல்ல அதுதான் இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன அதேதான். இப்ப ஒருத்தருக்கு வந்து இப்ப இந்தியால உள்ள இப்பதான் இந்த வந்து ட்ரெண்டுக்கு வந்து நாங்க மாறிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நான் ரீசெண்டா கொரியா போயிருந்தேன். அங்க வந்து டோஸ் இண்டிபெண்டன்சி அப்படின்றத வந்துருச்சு. அதாவது இப்ப நம்ம ஐ திங்க் நான் போன கிளாஸ்ல கூட அதை நான் சொல்லியிருந்தேன். நம்ம இந்தியால வந்து நமக்கு பாராசிட்டமால் வந்து 125, 500, 250, 500, 650, 1 கிராம் இந்த மாதிரி 5 வகையா இருக்குது. அங்க அப்படி கிடையாது. அங்க வந்து உங்களுக்கு இப்ப எனக்கு என்னுடைய பாடி வெயிட்டுக்கு 400 கிராம் எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்னா எனக்கு 400 கிராமுக்கு அவன் தனியா வச்சிருப்பான். ஸோ அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெயிட்டேஜ் உள்ள டேப்லெட்டா வந்துடும். ஸோ இப்போ நம்ம வீட்லயே வந்து பாராசிட்டமால் இருக்குது அப்படின்னா நான் சாப்பிட்றத வந்து என் ஒய்ஃபால சாப்பிட முடியாது. அவளுடைய வெயிட், அவளுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா என்னுடைய மருந்து அவளுக்கு பத்தாது. அதனாலதான் அதுல வந்து அந்த லேபிள்லயே வந்து இது யாருடையது அப்படின்ட்டு எழுதி கொடுத்துருவான். இப்படி பண்ணும்போது அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் வந்து ரொம்ப குறையும். ராஜன் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஏடிஆர் டிப்ஸ் ஃபார் ரிமெம்பரிங் சார். இது வந்து கொஞ்சம் இது வந்து நீங்க பார்மகாலஜில தான் வந்து நீங்க ரொம்ப கிளியரா படிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்மகாலஜி டிப்ளமா புக் முருகேஷன் ஒரு புக் இருக்கும். ஐ திங்க் முருகேஷன் தான் நினைக்கிறேன். அந்த புக்ல வந்து ஒரு ட்ரக்கை பத்தின ஏடிஆர்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குளோர்பினரமின் மேலியேட் அவில் இருக்குன்னா அது சிஎன்எஸ்ல என்ன பண்ணுன்ட்டு எழுதியிருப்பாரு, ஜிஐடில என்ன பண்ணி இருக்கும்னு எழுதியிருப்பாரு. அதாவது இதெல்லாம் வந்து ஆக்ஷன். ஜிஐடில என்ன ஆக்ஷன் இருக்கும், சிஎன்எஸ்ல என்ன ஆக்ஷன் இருக்கும், பாடியில என்ன ஆக்ஷன் இருக்கும் அப்படின்றத கொடுத்திருப்பாரு. இதுல நமக்கு எந்த ஆக்ஷன் நமக்கு தேவையோ அது வந்து பாசிட்டிவ் பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன், மத்த எல்லாமே வந்து கான்ட்ரா இண்டிகேட்டட் பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன். அததான் வந்து நம்ம வந்து அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் சொல்றோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க சிம்பிளா படிக்கிறது அப்படின்னா டிப்ளமோ இன் பார்மகாலஜி புக் எடுத்து நீங்க அதுல உள்ள ஒவ்வொரு ட்ரக்குக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னோட அட்வைஸ் அதுதான். ஹையர் புக்ல போனீங்கன்னா இவ்வளவு டீட்டெயிலா இருக்காது. அவங்க வந்து ஓவராலா தான் எழுதியிருப்பாங்களே தவிர இப்ப நான் உங்களுக்கு எப்படி டீச் பண்றேனோ அந்த மாதிரிதான் வந்து வேகா தான் இருக்கும். நீங்க அத ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம ஒர்க் பண்ணதான் வந்து இந்த அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஞாபகம் இருக்கும். ஆனா புக்கு படி பாத்தீங்கன்னா டிப்ளமோ புக் வில் பி த பெஸ்ட். ஓகே சார், தேங்க்யூ. எனி அதர் டவுட்ஸ்?